ஆண்டவரே, இன்- இன்றைய நாளிலும் சண்டே ஸ்கூல் சண்டே ஸ்கூல் இன்றைய நாளிலும் நடத்துவதற்கு த ஃபேமிலி ஆஃப் ஜீசஸ் சைல்ட் மினிஸ்ட்ரியோடு இணைந்து அனுசரணை கொடுத்து கொண்டிருக்கிற சங்கமம் கனடா சங்கம வானொலி நிகழ்ச்சி ஊழியக்காரர் லெஸ்லின் ஐயாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வரவேற்கிறோம். அதோடு சண்டே ஸ்கூலுக்கு வந்திருக்கிற புதிதாக வந்திருக்கிற ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் பதுளையிலிருந்து கேதுஷன், துமேஷன், லோசன், பிரித்தியு 4 பேர் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்புடன் வரவேற்கிறோம். அதே போல சுகுமாரி சிஸ்டர் மகன் 2 பேரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து ஐயா இன்றைய நாளிலே ஆரம்ப ஜெபத்தை செய்வார். ஐயா, நீங்க ஆரம்ப ஜெபத்தோட வழி நடத்துங்கம்மா. சரி. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன் தகப்பன். இந்த மாலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி, இந்த வேலையிலும் சிறு பிள்ளைகள் எல்லோரும் நாங்கள் இந்த வேலையிலே ஒன்று கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, சிறு பிள்ளைகளை நாள் வழியிலே வழி நடத்துவதற்கு தகப்பனே, அப்பா நீர் சிறு பிள்ளைகளை தேர்ந்தெடுத்திருக்கிறீர் தகப்பனே. பாலகர் வாயினால் பலத்தை உண்டு பண்ணியிருக்கிறீர் தகப்பனே. அதன் நிமித்தம் சிறு பிள்ளைகளை ஆதரியுங்கள் என்று சொன்னீர்களே தகப்பனே. அதன்படி இன்றைய நாளிலும் நாங்கள் சிறு பிள்ளைகளை ஒன்று சேர்த்து தகப்பனே வெளிப்படுத்தும்படியாகவும் உமது நாமம் மட்டும் தகப்பனே உயர்ந்தது. நீர் ஒருவர் மாத்திரமே படைத்தவர் என்றும் நீர் மாத்திரம் மகிமைக்குரிய பாத்திரர் என்றும் தகப்பனே உம்மை போற்றுவதற்காகவும் இந்த வேளையிலே நாங்கள் ஒன்று சேர்ந்து இணைந்திருக்கிறோம் தகப்பனே. ஆரம்பம் முதல் முடிவு வரை தகப்பனே, ஆராதனை பகுதியிலும் ஆரம்பத்திலும் அறிமுகத்திலும் ஆராதனை பகுதிகளிலும் விண்ணப்ப ஜபங்களிலும் சிறு பிள்ளைகளின் குட்டி கதைகள் எல்லாவற்றையும் வழி நடத்துகிற ஒவ்வொருவரோடும் தகப்பனே நீங்கள் வழி நடத்தும்படியாக ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜபங்கேட்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது சுகுமாரி சிஸ்டர் மூத்த மகனை ஆராதனை பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்புடன் வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் தம்பி. பிரைஸ் தி லார்ட் ஆண்டி. தம்பியோட பேரை கொஞ்சம் சொல்லுங்க, பேப்பரை மிஸ் பண்ணிட்டேன் தம்பி. ஜஸ்வா ஆண்டி. ஜஸ்வா கொஞ்சம். சின்ன தம்பிட ராபர்ட் ஆண்டி. ராபர்ட். ஓகே, தேங்க்யூ. நீங்க ஆரம்பிங்க. ஓகே ஆண்டி. இறங்கி
வந்திடும் தேவன் வந்திடும் தேவனின் விண்ணப்பத்தில் பரிசுத்த சக்தியில் பரிசுத்த
வீரத்தை செய்யும் Allah
Hallelujah, hallelujah, hallelujah. நல்லவரே ஸ்தோத்திரம் எஸ்பா. வல்லபதே ஸ்தோத்திரம் எஸ்பா. எஸ்பா நான் இந்த ஆராதனைய எஸ்பா நடத்த கிருபை தந்ததுக்காக தேங்க்யூ எஸ்பா. எஸ்பா இது வரைக்கும் நடத்தின ஆராதனை எஸ்பா ஏற்றுக்கொண்டதுக்காகவும் தேங்க்யூ எஸ்பா. எஸ்பா எஸ்பா அடுத்ததா நடத்த போறவங்க ஆசிரியர் எஸ்பா. எஸ்பா அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம எஸ்பா ஜாயின் பண்ணுங்க எஸ்பா. எஸ்பா லெஸ்லி அங்கிள் ஆசீர்வதிங்க எஸ்பா. எஸ்பா அவருக்கு ஒரு நோயும் வரக்கூடாது எஸ்பா. எஸ்பா சங்கமம் ரேடியோ ஆசீர்வதிங்க எஸ்பா. எஸ்பா அந்த ரேடியோல எஸ்பா எஸ்பா எந்த ஒரு தடையும் இல்லாம நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்க எஸ்பா. எஸ்பா நாளைக்கு நடக்க போற ஆராதனைகள் ஆசீர்வதிங்க எஸ்பா. எஸ்பா நாளைக்கு நடக்க போற ஆராதனைகள் நீங்களும் நடத்துங்க எஸ்பா. எஸ்பா யாருமே எந்த ஒரு தடையும் இல்லாம எஸ்பா சேர்ச்சுக்கு போறதுக்கு உதவி செய்யுங்க எஸ்பா. எஸ்பா அங்க ஆராதனை பண்ற எல்லாமே எஸ்பா இந்த டேலண்ட்ஸை வெளிப்படுத்தாம எஸ்பா உங்க நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தணும் எஸ்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேட்டு நிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென். Praise the Lord. நன்றி தம்பி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி செலுத்தி பாதையிலே வல்லமையாக பயன்படுத்தும்படியாகவும் அபிஷேக அத்தனை வல்லமையினால் நிரப்பி சிறு வயதிலிருந்து ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் வழிநிறுத்தும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் இந்த வேலையிலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் அறிமுகம் செய்ய இருந்தோம். முதலை பகுதி கடைசி அதனாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஜெபித்துக் கொள்வோம். தடைகளை விலக்கி கர்த்தர் வர இருக்கிறோம். இந்த வேலையில நாங்கள் ஜெபிக்கிறோம். சில பேருக்கு போன் தடையாக இருக்கிறது, போன் உடைந்து விட்டது, ஒருவருக்கு போன் ஆஃப்ல இருக்கிறது. என்ன தெரியாது. கர்த்தர் மாத்திரம் அறிவார். கர்த்தர் எல்லா தடைகளையும் அவருடைய ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைத்து போட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த இடத்துக்கு இந்த வேலையிலே அழைத்து வரும்படியாக அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தம்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வரவேற்கிறோம். பைபிள் வசனம் வாசிப்பதற்காக. Praise the Lord தம்பி. ஆண்டி. சங்கீதம் 98. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். அவர் அதிசயங்களை செய்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது இரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார்.
அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு தமது கிருபையும் உண்மையையும் எல்லாம் தமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். முழங்கால் கம்பீரமாய் பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள். சுரமண்டலத்தாலும் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகையிலாலும் எக்கால் சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் லேகமாய் கம்பீரித்து பாட கடவது. அவர் பூமியில் இருக்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நியாயத்தோடும் நியாயம் தீர்ப்பார். நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆமென். நன்றி ஆண்டவர். மகனை பயன்படுத்துகிறபடியா கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல தம்பி ரோபர்ட்டுக்கும் நன்றி செலுத்தி அவரை ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அவருக்கும் கர்த்தர் நல்ல ஞானம், புத்தி, யோசனை, சிந்தனை, கல்வி அறிவை கொடுத்து சிறு பிராயத்திலிருந்து ஊழியத்தின் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து குட்டி கதைகளுடன் பாடலுடன் இதை வழி நடத்துவதற்காக சகோதரி சுகுமாரியை அன்புடன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சார்கள் என்று சொன்னா ஜோசுவாவும் ரோபர்ட்டும் எடுக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சங்கமம் வானொலி மூலமாக சிறுவர் பகுதி கூட நான் வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சிறு குழந்தைகள் என்னிடத்துக்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்பதாக வேதம் சொல்லுகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை சிறார்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனாக இருக்கிறார். இல்லையா? ஆகவே இந்த நேரத்திலும் கூட ஈஸியாக உங்களுக்கு பிடித்துக் கொள்ள முடியும். அது உங்களுடைய பாடசாலைக்கு உதவக்கூடியதாக இருக்கும். பரீட்சைகளை கூட எழுதுவதற்கு இந்த பாடல்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். கற்றுக்கொள்ளுங்கள். இந்த நேரத்துல நான் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து ஒரு சிறிய கதையை நான் சொல்கிறேன். வேதாகமத்தில் சொல்லப்படுகிற அனைத்து சம்பவங்களும் உண்மையும் சத்தியம் உள்ளதாக இருக்கிறது. இது கட்டுக்கதையோ ஒரு மனுஷனுடைய சும்மா பொய்யான சரித்திரங்களையோ எடுத்து எழுதுவது கிடையாது. உண்மையில் இருந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஜீவனுள்ள தேவன் மோசம் செய்து அவர்களுக்குள்ளாக கிரியை செய்து அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், அவர்கள் பெற்றுக்கொண்ட காரியங்கள், அப்பாவின் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொண்ட விடுதலை ஆகிய எல்லாம் இந்த வேதாகம புத்தகத்தில் அடங்கியிருக்கிறது. ஆகவே வேதாகமம் என்று சொன்னாலே அது உண்மையும் சத்தியம் உள்ள ஒரு புத்தகமாக இருக்கிறது. ஆகவே நான் உங்களிடத்துல ஒரு கதையை நான் சொல்லுகிறேன். 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சின்ன பையன் இருந்தாரு. அவர் ரொம்ப ஆடுகளோடு தான் இருப்பாரு. எப்பயும் வனாந்திரத்துல ஆடுகளோடும் மற்றது வனாந்திரத்துல ஆடுகளோடு இருப்பது மாத்திரமல்ல, அவர் பாடல்கள் பாடுவார், அப்பாவை கீர்த்தனம் பண்ணுவார், மகிமைப்படுத்துவார், தம்புரு வாசிப்பார், வீணை வாசிப்பார், சுரமண்டலம் வாசிப்பார், கிண்ணறம் வாசிப்பார். இப்படியான அதாவது எல்லாவித இசைக்கருவிகளையும் வாசிக்கக்கூடிய ஒரு தம்பியை குறித்தான் உங்களோடு நான் உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன். அது எப்ப பார்த்தாலும் ஆடுகள் சத்தத்தை கேட்டு இருக்கிற இடத்துல ஆடுகளை கொண்டு போய் மேய்த்து தண்ணீர் காட்டி பசும் புல்கள் இருக்கிற இடத்துல அந்த ஆடுகளை மேய்த்து
இப்படியான காரியங்களை அவர் செய்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு துன்பத்தை கொடுக்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் வந்து டெய்லி வந்து இஸ்ரவேல் ஜனங்களை துன்புறுத்தி கொண்டே இருப்பான். அவன் எப்ப இஸ்ரவேல் ஜனங்களை தொந்தரவு செய்து கொண்டே இருப்பார். சந்தோஷமா இருக்க விடுறதில்லை, ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கொண்டே இருந்தான். இருந்தது. இந்த தாவீது ஒரு அதாவது இந்த சிறுவன் ஒரு நாள் என்ன செய்கிறார், அங்கே அப்பாவோட அப்பா வந்து சொல்றாரு, மகனே உன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் அங்கு போர்க்களத்துல நிற்கிறார்கள், அவர்களுக்கு போய் நீ உணவை கொடுத்து விட்டு வான்னு சொல்லி அப்பா சொல்லுகிறார். அப்ப இந்த மகன் என்ன செய்கிறார், அப்பாவிடம் எடுத்துக்கொண்டு அங்க யுத்த களத்துக்கு கடந்து போகிறார். அங்கே போய் பார்த்த எல்லா ஜனங்களும் கலங்கி பயந்து அப்படி இருக்கிறாங்க. ஜனக்கூட்டம் எல்லாம் நினைக்கிறது அங்கே அந்த பகுதியிலே நிறைய பரிசியர்கள் அப்படி இருக்கிறாங்க. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அது போய் கொண்டிருக்கிறது சொல்லி கேட்கிறாரு, கொண்டிருக்கிறாரு, எல்லாத்திட்டையும் கேட்கிறாரு, என்ன நடக்குது, ஏன் இந்த ஜனங்கள் எல்லாம் அப்படி இருக்கிறாங்க, நிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல இப்படி அண்ணன்மார் இருக்கிறாங்க, சகோதரர்கள் பேசுறாங்க, உனக்கு இங்க என்ன வேலை இருக்குது? சின்ன பிள்ளைகள் அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா, பெரியவங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை இருக்கிறது சொல்லுவாங்க இல்லையா, அதே போல பெற்றோர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதே போல சகோதரர்கள் என்ன இருக்கிறது இல்லை என்று சொல்லி அவங்க அங்க நடக்கிற காரியங்களை அறிந்து கொண்டார். அறிந்து கொண்டதன் பின்பதாக அவர் என்ன செய்கிறார், இந்த யுத்த களத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். ராஜாட்ட போய் சொல்றாரு, நான் வந்து இந்த பெலிஸ்தியனை வந்து நான் கொள்ளுவேன், இந்த பெலிஸ்தியனை என்னால் முறியடிக்க முடியும். சிறு பையனா இருக்க, உனக்கு ஒன்னும் தெரியாது இப்போன்னு சொல்றாரு. ஆனா இவர் பிடிவாதமா இருக்க, என்னால் முடியும் என்பதாக அவர் என்ன செய்ய, சில யுத்த அதாவது கவசங்களை அணியும்படியாக பாதரட்சை, தலை சீரா, இப்படியாக யுத்தங்களுக்கு அந்த நாட்களில் கடந்து செல்றவங்க வந்து இந்த யுத்த கவசங்களை அணிந்து கொள்வாங்க. மார்பு கவசங்கள், தலை சீரா, தொப்பி, இதெல்லாம் நிறைய காரியங்களை அணிந்து கொள்வார்கள். எல்லாத்தையும் அவர் போட்டு பார்க்கிறார். தனக்கு அது பிடிக்கல, அது வந்து தனக்கு வந்து ஏதோ மாதிரி இருக்குது. ஆகவே ஆடுகள் இருந்துச்சுன்னா சாதாரண உடை உடுத்துபவர் ரொம்ப கஷ்டமா இருக்கு, பாரமா இருக்கு, எல்லாத்தையும் அப்படியே கலட்டி போட்டுட்டு எடுத்துக்கொண்டாரு. ஒரு பேக்ல போட்டுக்கிறாரு. மக்கள் செய்வாங்க, சில ஆங்கில வந்து சாப்பிடுவாங்க. அதே போல இவர் என்ன செய்யற, அந்த பையன் என்ன செய்யறாரு, அந்த கவனையும் எடுத்து வைத்துக் கொண்டு, இந்த கூழாங்கற்களையும் எடுத்துக்கொண்டு யுத்த களத்துக்கு கடந்து போகிறார். அது போற நேரம் இன்றைக்கு இந்த சிறு குழந்தை மறிக்க போகிறது. என்னுடைய சகோதரன் சொல்றாங்க, என்னுடைய தம்பியை நாங்கள் இழக்க போகிறோம். அதெல்லாம் சொல்ல, இந்த சின்ன பையனுக்கு ஏன் இவ்வளவு பெரிய தேவையில்லாத வேலை, பெரியவர்களால் அங்கு எதிர்கொள்ள முடியாத பிரச்சனைகளை இவர் எதிர்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கொள்கிறதா நேரத்திலே இவர் தேவனுடைய பிள்ளை, செபிக்கிற பிள்ளை, ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளை, அவங்க என்ன செய்கிறார், செபம் பண்ணிட்டு ஒரு யுத்த களத்தில் நிற்கிறார். அங்கு முன்பதாக பெரிய ராட்சதன் அங்க நிற்கிறான். அவனுடைய பெயர் என்னவென்றால் கோலியாத். இங்கே யுத்த களத்துக்குள்ளே நிற்கிற இந்த சிறுவனுடைய பெயர் என்னவென்றால் தாவீது. ரெண்டு பேரும் இப்படி நிற்கிறாங்க, எதிர்ப்புதிரமா அப்படி நின்று கொண்டிருக்கிறார்கள். அவனுக்கு கோலியாத் இந்த சிறு குழந்தையை பார்த்தவன ரொம்ப கோபம் வந்துட்டு
தன்னை வந்து இகழ்ச்சியான்றதுக்கு தன்னை தாழ்த்துறதுக்கு ஒரு சிறு பையனை கொண்டு வந்து இவ்வளவு சொல்லி கண்ட வாக்கம் ஏசுவாரு. ஆகவே அவர் சொல்லுவாரு, ஒரு அடிக்கிறது போல அடிப்பே அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அப்படின்னு சொல்லுவாரு. அவர் நிறைய காரியங்கள் எல்லாம் பேசுவாரு. ஆனால் இவர் என்ன செய்தார் என்றால், ஆண்டவர் பரவானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி அங்கு செபிக்கிறார். செபம் பண்ணி யுத்தம் ஆரம்பிக்கிறது. ஆரம்பித்தவுடன் அங்க எல்லாரும் பார்க்கிறாங்க. பார்க்கின்ற பொழுது என்ன செய்கிறார், தன்னுடைய கூழாங்கல் 5 கூழாங்கற்களை அங்கு வைத்திருந்தார் அல்லவா, கவன் வைத்திருந்தார், எடுத்தார், அப்படியே சுழற்றினார். கவனில் வைத்து அடிக்கும் பொழுது அந்த கோலியாத் ராட்சதனுடைய நெற்றியிலே உடனே அவருக்கு நெற்றியிலே அந்த கல் கூழங்கள் கூழங்கற்கள். அவர் என்ன சொல்லி அந்த கூழங்கற்களை எறிந்தா தெரியுமா? இயேசுவின் நாமத்திலே நான் வருகிறேன் என்பதாக சொல்லி அந்த கூழாங்கற்களை சேனைகளின் நாமத்திலே நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த கூழாங்கல்லை எறிந்த உடனே, அடித்த உடனே, அந்த கவனில வைத்து அடித்த உடனே அந்த அவர் நெற்றியில பற்ற உடனே அப்படியே விழுந்துட்டாரு. உடனே இந்த தாவீதை ஓடி அவர் மேல் ஏறி அவருடைய வாளை எடுத்து கழுத்தை அப்படியே வெட்டி அவர் என்ன செய்ய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஜெயத்தை பெற்றுக் கொடுத்த எல்லாரும் என்ன செய்யறாங்க என்பதாக பேசின தாவீத எல்லாரும் என்ன செய்யறாங்க, கொஞ்சிறாங்க, தூக்குறாங்க, அரண்மனைக்கு கொண்டு போய் ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள். பாருங்க, கடவுள் என்னோடு கூட இருக்க இல்லையா? அது அந்த பெலிஸ்தியர்கள் இந்த சின்ன கர்த்தருக்கு பயந்த இந்த பையன் இது அங்கு பெரிய ஒரு காரியத்தை செய்த. இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களா இருந்தாலும் சரி, சரி, செய்யணும். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்துல நாங்கள் வளர வேண்டும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்னொன்று, கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஞானத்தை கொண்டு வரும். இன்னொன்று, நீங்க போற இடமெல்லாம் ஆண்டவர் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற தகப்பனாக அவர் இருக்கிறார். உங்களோடு கூட அவர் இருப்பார். உங்களோடு கூட அவர் யுத்தம் செய்வார். உங்களோடு கூட அவர் செய்யணும். வேலை தாவீதை போல செபிக்கணும். அப்பாவுடைய பாடலை பாட, இசைக்கருவிகளை இசைக்கணும். அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் உங்களிடம் கனப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். அதே இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பாடலை சொல்லித் தருகிறேன். புதுசா யாரும் இருக்கீங்களா? இல்ல, இருக்கிறீங்க. கேட்டு அதை நீங்க என்ன செய்ய எழுதி கொள்ளுங்க. அடுத்த வாரம் வந்து கொஞ்சம் வெளியில போறதுக்கு இருக்குது முக்கியமா. அதனால நான் அந்த கதையை பாட்டோடய நான் வெளியில போய் அடுத்த வாரம் வந்து இருக்கும். சில நேரம் இருந்து சொல்ல முடியும். அடுத்த வாரம் கேட்கிறேன். நீங்க அந்த மெமரி வர்ஸ் வந்து நீங்க சொல்ல முடியும். மனப்பாட வசனம் தந்தேன். இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பாடல சொல்லித்தாரே, கற்றுக்கொள்ளுங்க. சின்ன பையன் தாவீது ஆடுகள் மேய்ப்பான் காட்டிலே, சிங்கம் போலி கரடி வந்தாலும் தடியை எடுத்து அடிப்பானா. ஒரு நாள் பெரிய யுத்தம் வந்து போய் பார்த்தான் தாவீது. பெரிய ராட்சத்து கோலியாத்தை சண்டைக்கு வா என்று கூப்பிட்டார். கற்களை பொறுக்கிய தாவீது கமனில் வைத்து அடித்தானா. நெற்றியில் பட்ட கோலியாத்து மரம் போல் சரிந்து விழுந்தானா. இவன் பாடல பாடி காட்டுற ஆண்கள் மேய்ப்பான் காட்டிலே, தடியை எடுத்து அடிப்பானாம். சிங்கி கரடி வந்தாலும் தடியை எடுத்து அடிப்பான். ஓடி கோழியத்தை சண்டைக்கு வா என்று கூப்பிட்டான். பெரிய லட்சத்து கோழியத்தை சண்டைக்கு வா என்று கூப்பிட்டான். கற்களை பொறுக்கிய தாவீது
நாம் கட்டளை புதுக்கிய வீடு கவனி வைத்து படித்தாலாம் நெற்றியில் பட்டு கோலியத்து மரம் போல் சரிந்து விழுந்தான் கோலியத்து மரம் போல் சரிந்து விழுந்தானாம். இதான் அந்த பாடல் வரிகள். உங்களுக்கு வந்து நீங்க திரும்ப நீங்க மறுபடியும் நீங்க கேட்க முடியும். நீங்க ரெக்கார்டிங் வந்து பிரதர் அனுப்புவாங்க. அந்த நேரத்துல ஒரு வந்து நீங்க கேட்க முடியும். எழுதி வைத்துக் கொண்டு திரும்ப திரும்ப நீங்க பாடுவீங்க சொன்னா ஆக்ஷன்ல கூட நீங்க செய்து காட்ட முடியும். ஈஸியான ஆக்ஷனா இருக்குது. ஆகவே உங்களுக்கு வந்து எனக்கு ஆக்ஷன்ல சொல்லித்தர முடியாது, ஆனால் ஈஸியா அதை வந்து ஆக்ஷன்ல நாங்க வந்து படிச்சு கொள்ளலாம். ஆகவே தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளே சிறார்களே செபத்துல இருங்க, அவரோடு கூட இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. நன்றி சிஸ்டர். சிஸ்டர் கொஞ்சம் தான் இருக்கு, அவங்களை செய்ய விட்டு ஜெபம் பண்ணி அப்படியே முடிச்சிருங்க. God bless you all. Bye. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்கள் தேவைகளை சந்தித்து குறைவுகளை நிறைவாக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த பிள்ளைகளை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்புடன் வரவேற்கிறேன். தம்பி கேதுஷன், தம்பி துமேஷன், தம்பி லோசன், தம்பி பிரித்தி இப்பொழுது அறிமுகம் செய்வதற்காக தம்பி கேதுஷனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன். தம்பி கேதுஷன் தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஒன்று கூடுவதற்காக பிள்ளைகளை ஒன்று சேர்த்து ஒரு இடத்தில் வைத்து இந்த வாட்ஸ்அப் குரூப் வைத்திருக்கிற சகோதரி சசியையும் அன்புடன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். சிஸ்டர் சசி, தம்பி கேதுஷன், சிஸ்டர் சசி மைக் ஆன் பண்ணுங்க. தம்பி கேதுஷன் அறிமுகப்படுத்துங்க. சசி மைக் ஆன் பண்ணுங்க. கேதுஷன் அவங்கள பத்தி சொல்லுங்க. அவங்களோட பெயர் ஹலோ தம்பி கேதுஷன், வணக்கம். வணக்கம். நான் அனுப்பு படிக்கிறீங்களா? ஓகே. உங்களை இத்தனை பேர் உங்களை பத்தி அறிமுகப்படுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லுங்க. என் பேரு கேது சார். சொல்லுங்க சொல்லுங்க, கேட்டுக்கிட்டு இருக்கோம். மைக் ஆன் பண்ணுங்க. உங்களோட செய்யறாங்க. எத்தனை பேர்? என் பேரு கேது சார். எங்க வீட்டுல எனக்கு அண்ணாவும் தம்பி, ஒரு அண்ணாவும் ஒரு தம்பி இருக்காங்க. அம்மாவோட பேரு சசிகலா, அப்பாவோட பேரு சுரேஷ், அண்ணாவோட பேரு ஹவிஸ்கர், தம்பியோட பேரு சுமேசன். சரி. கிருஷ்ணன் தம்பி துவேஷனும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல தம்பி லோஷன், தம்பி லோஷன், என் பேர் வந்து லோசன். எனக்கு ஒரு தம்பி இருக்காரு. தம்பியோட பேர் வந்து டி பிரித்தியும், அம்மாவோட பேர் சுபாசினி, அப்பாவோட பேர் தியாகராஜா. எத்தனை மணி படிக்கிறேன். குட். நன்றி தம்பி. தேங்க்யூ. நன்றி தம்பி. உங்களை பற்றி அறிமுகப்படுத்தியமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இணைந்திருக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
த ஃபேமிலி ஆஃப் ஜீசஸ் சைல்ட் மினிஸ்ட்ரி ஊடாக எங்களுக்கு அனுசரணை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கனடா சங்கம வானொலி நிகழ்ச்சியின் ஊழியக்காரர்கள் அவர்களுக்கும் இந்த வேளையில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடன் நாங்கள் இணைந்திருக்கிறோம். சரியாக 5 மணிக்கு நாங்கள் முடித்து விடுவோம். உங்களுக்கு ஒரு குட்டி கதையை சொல்லி நான் வழி நடத்த இருக்கிறேன். ஒரு ஊர்ல சின்ன தம்பி ஒருத்தர் இருந்தார். அவருக்கு தாயும் தகப்பனும், அவர்கள் வீட்டிலே ஒரே தம்பி மட்டும்தான் இருந்தார். அவர்கள் ஒரு சின்ன கிராமத்திலே வசித்து வந்தார்கள். அந்த கிராமத்திலே தனது தாத்தாட்டியோடு இருந்தார்கள். இடையிலே அவர்கள் நகர பகுதிக்கு தொழிலுக்காக வந்து சேர்ந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் நகர பகுதியில இருக்கும் போது வருடத்துக்கு ஒரு முறை அவர்கள் தாங்கள் தாத்தா பாட்டியை பார்ப்பதற்காக பெற்றோருடன் தம்பியும் சேர்ந்து ஊருக்கு அடிக்கடி போய் வருவது வழக்கம். தொடர்ந்து அப்படி போய் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு அந்த தம்பி சொன்னார், அப்பா அம்மாவிடம் நான் இப்பொழுது வளர்ந்து விட்டேன். அவர் சின்ன வயசுல இருந்தே போறபடியா போற வழி வந்து அவர்களுக்கு நல்ல ஞாபகமாம் இருக்கும். நீங்களும் மைக்க ஓன் பண்ணலாம், கேட்கறதுக்கு பதில் சொல்லலாம். அவங்க நீங்களும் என்ன செய்வீங்க, தொடர்ந்து ஸ்கூலுக்கு போறீங்க, ஒரு ஸ்கூலுக்கு. அப்ப தொடர்ந்து போய் கொண்டு இருக்கும் போது தனியா அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்லுவீங்க? நான் தனியா போய் வருவேன்னு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்லுவோம். அதே மாதிரி அந்த தம்பியும் அப்பா அம்மா கிட்ட சொல்லி இருக்காரு, நான் இந்த முறை தாத்தா பாட்டியை பார்க்க ஸ்கூல் லீவுக்கு நான் தனியா போய் வருகிறேன். அப்ப அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு சொல்லியும் அந்த தம்பி கேட்கலையாம். இல்ல நான் தனியா தான் போவேன் என்று சொல்லி. அப்ப சரி என்று தம்பியை சமாளிக்க முடியாத பட்சத்துல அப்பாவும் அம்மாவும் என்ன செய்திருக்கிறார்கள், சரி நீ தனியாக போ என்று சொல்லி. ஆனால் தனியாக நீங்க போனா பரவாயில்லை, நான் உங்களுக்கு ஒரு துண்டு ஒண்ணு எழுதி தருகிறேன், அதை கையிலே வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மனதிலே இருதயத்திலே உங்களுக்கு ஒரு பயம் வரும்போது நீங்கள் இந்த துண்டிலே பேப்பரிலே எழுதி இருக்கிறதை வாசித்துக் கொள்ளும்படியாக தாயும் தகப்பனும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அறிவுரை சொல்லி இருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, அம்மா அப்பா போன் நம்பர் எழுதி கொடுத்திருப்பாங்கன்னு தனியா போக்குல எழுதி கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? அப்ப இடையில போகும்போது உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா உடனே கால் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அந்த அப்பாவும் அம்மாவும் இந்த நாட்கள்ல அவங்கள்ட்ட போன் வசதி எல்லாம் இல்ல. இப்பதானே எல்லாரும் சின்ன பிள்ளைல எல்லாம் போன்ல கேம் விளையாடுறீங்கன்னு, கேம் விளையாடுறது. அப்ப வந்து போன் எல்லாம் இல்ல. நாங்கெல்லாம் படிக்கும் போது போன் எல்லாம் இல்ல, விளக்கு வைத்துதான் நாங்கெல்லாம் படித்தோம். அப்ப அதே போல இந்த தம்பியும் என்ன செய்திருக்காங்க, ஒரு கடதாசியிலே அவர்கள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள், இதை வைத்துக் கொள்ளும்படியாக. சரி என்று தம்பி போய் ட்ரெயின்ல அமர்ந்தவுடன், வளமே அவர்கள் ட்ரெயின்ல தான் போறது, ட்ரெயின்ல போய் அமர்ந்தவுடன் இவர் மட்டும் தனியாக இருக்கையில இருந்து கொண்டிருக்கும் போது அந்த கொம்பாட்டூலுக்கு அந்த நிறைய பேர் ஒவ்வொருத்தரா வந்து பக்கத்து சீட்ல உட்கார துவங்கினாங்க. உட்கார துவங்கின பிறகு இந்த தம்பி என்ன செஞ்சிருக்காங்க, சின்ன தம்பி தானே, ஒரு அளவான தம்பி, என்ன செஞ்சிருக்கிறாங்க, எல்லாரும் வித்தியாசமா பார்த்திருக்காங்க. இப்ப நீங்க எல்லாம் தனியா பஸ்ல போனா என்ன செய்வாங்க, தனியா போகும்போது என்னடா ஒரு சின்ன பொடியும் இருக்கிறாருன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வந்து கொஞ்ச நேரத்துல தம்பிய ஒரு மாதிரி பார்த்தோம்னா தம்பிக்கு ஒரு மாதிரி மனசுக்கு, என்னடா எல்லாரும் என்ன பாக்குறாங்கன்னு. பிறகு கொஞ்சத்தால ஒவ்வொருத்தரும் அந்த தம்பியோட கதைக்க துவங்கினாங்களா, எங்க அம்மா அப்பா வரலையா, நீங்க மட்டும் எப்படி தனியா போறீங்க, பயம் இல்லையா, எப்படி போக இயலும், அப்படி இப்படின்னு பயமுத்தி இருக்காங்க. பயமுத்தானே பெரியாக்கள் இல்லாட்டி கல்லர்கள் கொலையாளிகள் அப்படியெல்லாம் வருவாங்க, ஏமாத்துக்காரவங்க எல்லாரும் வருவாங்க. அப்ப எல்லாரும் பயமுத்துனவங்க தம்பிக்கு சரியான பயம் வந்து சோர்ந்துட்டாராம். சோர்ந்து உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள அவர் நினைச்சாராம், அப்பாவும் அம்மாவும் எனக்கு ஒரு கடதாசி எழுதி கொடுத்தாங்க தானே ஒரு பேப்பர்ல, நான் அதை எடுத்து வாசிப்போம்னு அதை எடுத்து அவர் வாசிச்சிருக்காரு. அந்த கடிதாசியில என்ன எழுதி இருந்திருக்கும்னு சொல்லுங்க பாப்போம். அவங்க அம்மா அப்பா
தன்னம்பிக்கை. வேற? சொன்னதுக்கு நன்றி. அந்த பேப்பர்ல அப்பா அம்மாவும் என்ன எழுதி இருக்கிறாங்க, பின்ன உள்ள கடைசி பெட்டியில நானும் அம்மாவும் இருக்கிறோம்னு சொல்லி அந்த அப்பாவும் அம்மாவும் எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த தம்பிக்கு அதை பார்த்த உடனே சரியான சந்தோஷமா இருக்கு. ஓடி போயிட்டு எலும்பி பேக்கெல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிட்டு அம்மா அப்பா கிட்ட சேர்ந்துட்டாராம். அப்ப பாருங்க, எங்களை யாரு பயந்துகிட்டு யாரு கைவிட்டு இருந்தாலும் அப்பா என்ன செய்யறாங்க, அப்பாவும் அம்மாவும் எங்களை தனியா விட்டாலும் எப்படியும் பின்னுக்கு ஒரு பாதுகாப்பாக வந்து நிக்கிறாங்க பயந்துகிட்டேன்னு. யாரும் எங்களை ஏமாத்திடுவாங்க வஞ்சிச்சிருவாங்க அவங்க நின்று என்ன செய்யறாருன்னு பின்னால இருந்து பாக்குறாங்க. அப்படி பார்த்துதான் சின்ன பிள்ளைகளை ஒவ்வொரு அப்பா அம்மாவும் பழக்க வைப்பாங்க. என்ன சரியா சரியான வழியில போறாங்க, எப்படி போறாங்க. நீங்க அம்மா அப்பாவோட எல்லாம் கோவிக்க கூடாது, சண்டை பிடிக்க கூடாது. என்னைய தனியா செய்ய விட மாட்டேன்றீங்க, தனியா போக விட மாட்டேங்க. கொஞ்சம் உங்களுக்கு அறிவு ஞானங்கள் புத்திகள் யோசனை சிந்தனை கல்வி அறிவெல்லாம் உங்களுக்கு காணாது. அப்ப அதனால அவங்க பின்னுக்கு போய் பார்த்திருக்காங்க. அப்ப அப்பாவும் அதே போலதான் ஏசப்பாவும் என்ன செய்வாரு, அவர் என்ன சொல்லியிருக்காரு, பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருப்பேன்னு சொல்லி பாருங்க. அப்ப அப்பாவும் எப்படி பார்க்கிற மாதிரிதான் ஏசப்பாவும் எங்களோடு கூடவே இருப்பாரு. பயப்பட வேணான்னு சொல்லுவாரு. நாங்க சிறு பிள்ளைகளா இருந்தாலும் எங்கட மனது உள்ளம் திடமனதா இருக்க வேண்டும் என்று ஏசப்பா நினைப்பாரு. சரியா? அவர் எந்த சூழ்நிலையிலும் எங்களை கைவிட மாட்டாரு. யாரு எங்களை கைவிட்டுட்டு எங்களை ஏமாத்தி அப்படியெல்லாம் போனாலும் கூட ஏசப்பா ஒருவர் மாத்திரம் எங்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். ஏசப்பாவும் சொல்லி இருக்கிறார், பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்னு. அந்த வசனத்தை தான் அந்த அம்மாவும் அப்பாவும் அந்த தம்பிக்கு அந்த கடதாசியில எழுதி கொடுத்திருக்கிறாங்க. இப்போ நமக்கெல்லாம் என்னத்தை எழுதி கொடுப்பாங்க, போன் நம்பரை. ஆனா அந்த அம்மா அப்பாவும் போன் நம்பரை எழுதி கொடுக்கல. பயப்படாதே நான் உன்னுடனே இருப்பேங்கிற ஏசப்பாவுடைய நம்பிக்கையான ஒரு வசனத்தை எழுதி கொடுத்திருக்கிறாங்க. சரியா? நீங்க உங்களுக்கு கொப்பி இல்ல, நான் அடுத்த வரக்குள்ள உங்களுக்கு கொப்பிகளுக்கு நான் ஒழுங்கு செய்றேன். நீங்க இந்த வசனத்தை நான் உங்களுக்கு குரூப்ல போட்டு விடுவேன், நீங்க கொள்ளணும். அடுத்த முறை இந்த வசனத்தை நீங்க சொல்லணும். சொல்ல தெரியுமா? குரூப்ல போட்டு விட்டுட்டா? பயப்படாதே நான் உடனே கூட இருப்பேன். சொல்லுங்க பாப்போம். உன்னுடனே இருப்பேன். திருப்பி சொல்லுங்க. அப்படிதான் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க பாடமாக்கி கொள்ளணும். அடுத்ததாக ஒரு பாட்டை படிச்சு நான் இதை முடிக்க போகிறோம். தொடர்ந்து இன்றைய நாள் நீங்க எங்களோட கூட இருந்தபடியா நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு நன்றி பாடலை ஏசப்பாவுக்காக நான் படிக்க போகிறேன். உங்களுக்கு முடிஞ்சா கைத்தட்டி நீங்க படிக்கலாம், மைக்க ஓன் பண்ணிட்டு. அடுத்த முறை உங்களோட நிறைய அக்காமார் அண்ணாமார் இணைஞ்சு கொள்வாங்க. சில பேருக்கு போன் உடைஞ்சு போச்சு, சில பேர் சில அழுக்கா வேலைகளாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து கொள்வாங்க. நீங்கள் மட்டுமல்ல, பதுளையிலிருந்து நீங்க மாத்திரமல்ல, கொழும்பிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். 2 பேர் இணைந்துட்டு அவர்கள் அவசரமாக போக வேண்டிய நிலைமைக்கு போயிருக்கிறார்கள். அதே போல நூறிலிருந்து 3 தங்கச்சிமார் இணைவர்கள் இன்றைக்கு வர முடியவில்லை. வெவ்வேறு இடங்களிலிருந்து இணைவார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களோடு இந்த சிறு
நல்ல வழியிலே நடப்பதற்கான வழிகளை இந்த ஃபேமிலி ஆஃப் ஜீசஸ் சைல்ட் மினிஸ்ட்ரி மூலமாக கர்த்தருக்குள் வழி நடத்துகிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து இணைந்து இதிலே செயல்படுங்கள். இடைவிடா நன்றி உமக்கு தானே, ஏன் தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, புதிய தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, இரு நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாருமையா, இரு நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாருமையா, பரிசுத்தமாக்கும் வரமனே வாருமையா, பரிசுத்தமாக்கும் வரமனே வாருமையா, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே. ஆமாப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. மட்டுமாக இந்த இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு இடத்திலிருந்தும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த இடத்திலே குடும்பமாக நீங்கள் இணைத்து தகப்பனே, மனத்தை துதித்து உம்முடைய ஜீவ வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து உம்முடைய அன்பையும் வெளிப்படுத்துவதற்கும் தகப்பனே, ஒவ்வொரு சிறார்களையும் ஒரு நல் வழியில் வழி நடத்துவதற்கான தகப்பனே, வழிகளை இந்த வேளையில நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொடுத்தபடியா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே. இதில் இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் நன்றி செலுத்தி அவர்களையும் ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளினதும் பெற்றோர்களினதும் குடும்ப குறைவுகளை நிறைவாக்கி தேவைகளை சந்தித்து பாதுகாத்து போக்குவரத்துகளில் கூட இருந்து ஆசீர்வதித்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய ரட்சிப்புக்குள் அழைத்து வரும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. தொடர்ந்து இந்த ஃபேமிலி ஆஃப் ஜீசஸ் சைல்ட் மினிஸ்ட்ரிக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிற கனடா சங்கம வானொலி நிகழ்ச்சிக்காகவும் நன்றி செலுத்தி அதன் ஸ்தாபகர் லெஸ்லின் ஐயாவை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணும்படியாக ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் வழி நடத்திய சகோதரி சுகுமாரி கொழும்பு இலங்கையிலிருந்தும், அதே வேளையிலே வழி நடத்திய சகோதரி புவனேஸ்வரி அவர்கள் வவுனியாவிலிருந்தும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையில் இணைந்த ஜோஷுவா சகோதரன் ராபர்ட் இணைந்தாரோ தெரியவில்லை, ஆனால் இந்த வேளையில் இணைந்திருக்கிற இந்த பிள்ளைகளை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் உங்களுடைய பெயர்களையும் உங்களுடைய படங்களையும் உங்களுடைய பாடசாலை எத்தனையாவது வரை படிக்கிறீர்கள் அப்படியான படங்களை நீங்கள் இதில் போட்டுவீர்கள்னா நாங்களும் இந்த யூடியூப்லே ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் நாங்கள் போடக்கூடியதாக இருக்கும். அதே வேளையில் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க முடியும். அந்த வகையிலே உங்களுடைய குடும்ப படங்கள், தனிப்பட்ட படங்கள், அப்படியான படங்களையும் அனுப்பி தாருங்கள். நீங்கள் பதுளையில் இருக்கிறீர்கள் நினைக்கிறேன். எங்களுடன் பலர் பதுளை, நுவரெலியா, ஹேட்டன் இந்த பகுதியிலிருந்து இணைந்திருக்கிறவர்கள், அதே வேளையை கொழும்பு, வவுனியா, யாழ்ப்பாணம், அது மட்டுமல்ல உலகெங்கிலிருந்து இணைகிறார்கள். துபாயிலிருந்து, லண்டன்லேருந்து, யூகேயிலிருந்து, கனடாவிலிருந்து இணைகிறார்கள். அதனாலே நீங்களும்
உங்களுக்காக ஜெபிப்பதற்காக, உங்களுடைய பாடசாலை காரியங்களுக்காக ஜெபிப்பதற்காக, உங்களுடைய குடும்பத்துக்கு ஜெபிப்பதற்காக நீங்கள் உங்கள் படங்களை இதில் போட்டு விடுங்கள். உங்களுக்கு இந்த இணைப்பு இருக்கிறபடியால் அதில் நீங்களே நேரடியாக போய் போட முடியும்னு நினைக்கிறேன். சௌரி புவனேஸ்வரி அல்லது புவனேஸ்வரி அம்மாவுக்கு அனுப்புங்கள் என்றால் அவதான் அட்மின், அதில் எப்படி நீங்கள் போட முடியுமோ தெரியாது. ஆனால் நீங்கள் உங்களோட சைட்டில் போய் நீங்கள் படத்தை அப்லோட் பண்ணிட்டு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். இந்த ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலிக்கு அது போகும். அந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். இணைந்த உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தாவே, இந்த வேளையிலும் இணைந்து இந்த சிறு பிள்ளைகளை உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறேன் ஐயா சுவாமி. நீங்களே வார்த்தையானவர். உங்களுடைய வார்த்தையை இவர்கள் தங்களுடைய இருதயத்திலே எடுத்துக்கொள்ளுகிற பொழுது, சகோதரி கொடுத்தது போல அந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்கிற பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற பொழுது அவரே வார்த்தையானவர். வார்த்தை கூடாக உங்களை வழிநடத்துவார். உங்களுடைய பாடசாலை காரியங்கள், உங்களுடைய போக்குவரத்து காரியங்கள், படிப்பு காரியங்கள், விசேடமாக படிப்பு காரியங்கள், ஞானத்திலும் புத்தியிலும் அறிவிலும் கர்த்தர் வழி நடத்துவார். நீங்கள் இந்த வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது கர்த்தரே தேவன், இயேசு கிறிஸ்து ஆகிய கர்த்தரே தேவன். அவர் உங்களிலே வாசம் பண்ண வேண்டும். உங்களுடைய இருதயத்திலே வாசம் பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவராக அவரை நீங்கள் வரவேற்க வேண்டும். நீங்களுடைய கனவுகளிலே, உங்களுடைய நினைவுகளிலே கர்த்தர் இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள். கனவிலே அவர் உங்களோட பேசுவார். உங்களுடைய மென்மேலும் ஞானத்தை கூட்டி தருவார். பாடசாலையிலே நீங்கள் இந்த காரியங்களிலே நீங்கள் இணைகின்ற பொழுது, பாடசாலையிலே நீங்கள் ஒரு வித்தியாசத்தை காணுவீர்கள். உங்களோட படிப்பிலே இப்பொழுது 5வது ரேங்கில் இருப்பீர்களானால் 1வது ரேங்குக்கு கர்த்தர் வழி நடத்துவார். அதே போல் நீங்கள் 10வது ரேங்கில் இருந்தால் 1வது 2வது ரேங்குக்கு கர்த்தர் கொண்டு வருவார். என்றால் அவரே ஞானம், அவரே புத்தி, அவரே அறிவு. உங்கள் எல்லோரையும் கர்த்தர் வழி நடத்துவார். அதே போல் எல்லாவித பற்றாக்குறைகளிலும் நோய்களிலும் நீங்கள் இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று சொல்கின்ற பொழுது, நோய்களிலும் போக்குவரத்திலும் அந்தகார சக்திகள், அதே வேளையிலே உங்களுக்கு எதிராக எழும்புகின்ற பகைகள், அதே வேளையிலே பாதுகாப்பு, போக்குவரத்திலே மழையிலேயோ வெயிலையோ அல்லது எந்த மண் சரிவோ எந்த காரியங்களிலும் கர்த்தர் பாதுகாப்பாக நின்று உங்களை வழி நடத்துவார். அந்த உறுதியை நான் குறிக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவரே உலகத்தை படைத்தவர், வழி நடத்துவர். அந்த வேலை உங்கள் ஒவ்வொருடைய பெயரையும் அவர் வைத்திருக்கிறார். அவருடைய உள்ளங்கையில் எழுதி வைத்திருக்கிறார். அவர் இந்த ஆசுரங்களையும் படைத்தவர். அவருடைய கை எந்த அளவு பெருசென்று உங்களுக்கு தெரியும். அந்த கையிலே உங்களுடைய பேர், எங்களுடைய பேர், எல்லாருடைய பேரும் இருக்கிறது. ஆம், அவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கையை பார்த்து இந்த மகனை, இந்த மகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். உங்களை எல்லா காரியங்களும் உயர்த்தி தருவார். அந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். அதே வேளையில் உங்களுடைய அப்பா அம்மா அவர்களையும் உற்றார் வித்தியாசத்தை காணத்தக்கதாக அவர் உதவி செய்வார். கர்த்தர் உதவி செய்வார். அவரை நம்புகின்ற பொழுது எல்லாவற்றையும் உதவி செய்வார். ஏனென்றால் நான் கூட இந்து மதத்திலிருந்து கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். எனக்கு ஆண்டவர் தெரியாது முந்தி. ஆனால் 35 வயதிலே அவர் என்னை கண்டு கொண்டார். ஆனால் உங்களுக்கு இள வயதிலே அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது, அவரை கண்டு கொள்கிற பொழுது அவர் எல்லாவற்றிலும் விருத்தியாவார். உங்களுடைய அப்பா அம்மாவுடைய வேலைகள், அப்பா அம்மாவோட சுகத்திலே பண்ண காரியங்களில் எல்லாவற்றிலும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். நம்புங்கள், நம்பி நடவுங்கள். கர்த்தரே தெய்வம். அவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் கோயிலில் வாசம் பண்ணுவதில்லை, எங்கு மரத்திலே இல்லை, இல்லை, உங்களிலே வாசம் பண்ணுகிறார். உங்களுடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார். அவரோடு நீங்கள் பேச முடியும். உங்களால் ஒருவரோடும் பேச முடியாவிட்டால் பரவாயில்லை. நீங்கள் உங்கள் இருதயத்திலே பேசிக்கொள்ளுங்கள். எனக்கு இன்ன தேவை வேண்டும், எனக்கு உடுப்பு வேண்டும், உடை வேண்டும், சாப்பாடு வேண்டும், அல்லது பென்சில் பேனை, அல்லது என்ன காரியம் வேணுமோ, ஷூ சப்பாத்து, அப்படியான காரியங்கள் வேணும் என்று நீங்கள் கேட்கிற பொழுது அவர் உங்களுக்கு அவற்றையெல்லாம் தர வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே.
இவற்றை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் அப்பா. நீங்கள் அங்கே ஜீவ புத்தகத்திலே இவற்றையெல்லாம் எழுதி வைக்கிறீர் ஐயா சுவாமி. இந்த பிள்ளைகளை நீங்கள் காண்கிறீர்கள். ஆசீர்வதித்து உயர்த்துங்கள், குடும்பங்களை உயர்த்துங்கள், தாய் தகப்பன்மாரையும் ஆசீர்வதிங்கள், நண்பர்கள், உறவினர்கள், ஆசிரியர்களை நாங்கள் இந்த வேளையிலே ஒப்புவிக்கிறோம். ஆசிரியர்கள் இந்த பிள்ளைகளிலே ஒரு வெளிச்சத்தை காண வேண்டும் அப்பா. அவர்கள் இருதயத்திலே இருக்கிற அந்த ஆண்டவர், இருதயத்திலே இருக்கிற ஆண்டவர் அவர்களை வெளிச்சமாக்குகின்ற பொழுது உற்றார் உறவினர், நண்பர்கள், ஆசிரியர்கள் ஒரு வித்தியாசத்தை காணும். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நடத்துகிற சகோதரி புவனேஸ்வரி அவர்களை அடுத்த வாரத்திலே உங்களுடன் இணையும் பொழுதும் உங்களுடைய மக்களை நாங்கள் பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அனுப்பி தாருங்கள். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி புவனேஸ்வரியிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ் லோட்டமா. ஐயா, நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் எங்களுக்கு உங்களையும் உங்கள் சகோதரியா கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கும் சங்கம ஊழியத்திற்காகவும் ஊழியத்தை இன்னும் வல்லமையாக பயன்படுத்தி ஒளி அலைகள் மூலம் இன்னும் ரட்சிப்புக்குள் அழைத்து வரும்படியாகவும் அதற்கான கருவிகள், புதிய புதிய கருவிகளை கர்த்தர் கொடுப்பதற்கான வழிவகைகளை ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாகவும் உங்கள் தேவைகளை சந்தித்து குறைவுகளை நிறைவாக்கி போக்குவரத்துகளின் கூட பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து த ஃபேமிலி ஆஃப் ஜீசஸ் சைல்ட் மினிஸ்ட்ரிக்கு அனுசரணை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கனடா சங்கம வானொலி நிகழ்ச்சி. நன்றி நன்றி. இவ்வளவு நேரமாக இருந்த பிள்ளைகளுக்கும், லெஸ்லின் ஐயாவுக்கும், சகோதரி சுகுமாரிக்கும், அவருடைய பிள்ளைகள் ரோபர்ட்டுக்கும், ஜெசுவாவுக்கும் இந்த வேளையிலே நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வர முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அடுத்த வாரத்திலே எல்லா தடைகளையும் உடைத்து போட்டு இந்த இடத்துக்கு அழைத்து வருவார் என்று நம்பிக்கை விசுவாசம் கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஒரு நாளும் கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். அவர் ஒரு நாளும் வெட்கப்படுத்தாத தேவன், அதை நிறைவேற்றி கொடுப்பார். அதை சொல்லி நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே எங்கள் ஜெபங்களை முடித்து ஒவ்வொரு ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். அதே வேளையிலே நீங்கள் எங்களோடும் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எங்களுடைய காரியங்களை போட்டிருக்கிறோம். அதே வேளையிலே நீங்கள் நேரடியாக எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். அதே வேளையிலே சங்கமம்.com அல்லது சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com என்ற அந்த வானொலிகளுக்கு 2 வானொலிகள் சங்கமம்.com அந்த சங்கமம்.com கூட 24 மணித்தியால நீங்கள் செய்திகளை கேட்க முடியும், பாடல்களை கேட்க முடியும், எங்களுடைய நிகழ்ச்சிகளை கூட கேட்க முடியும். 24 மணித்தியாலமாக கேட்க முடியும். 2 ரேடியோ இருக்கிறது. சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com என்ற இணையதளத்துடன் இணையுங்கள். அதே வேளையிலே எங்களுடைய வாட்ஸ்அப்பிலும் இணையுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். அவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி அனுப்பி கொடுங்கள். அந்த சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ நான் இதில் போடுறேன். உங்களுடைய ஆட் பண்ணிங்கன்னா நாங்களும் அதில் தண்ண முடியும். அதே வேளையிலே இந்த காரியங்களை நீங்கள் யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் பார்க்க முடியும், கேட்க முடியும். அந்த வகையில் அவற்றையும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சகோதரி புவனேஸ்வரி ஆமேன் என்ற பிள்ளைகளுக்காக அவருடைய பெயர்களையும் அனுப்பித்தார்கள். ஆமேன். காட் பிளஸ். ஓகே, வணக்கம். பிரைஸ் தி லார்ட். ஓகே பிள்ளை, லைன்ல இருந்து லெஃப்ட் ஆகலாம், இந்த லைன்ல இருந்து போகலாம். எப்படி இருந்துச்சு இன்னைக்கு வழிநடத்த? நல்லாக இருந்ததம்மா. அதே வேளையில உங்களுடைய பிள்ளைகளையும் இணையுங்கள், மற்றவர்களையும் இணையுங்கள். ஒரு தம்பிக்கு போன் உடைஞ்சு போச்சு, செய்ய கொடுத்திருக்காரா. மற்றவங்க நீங்க கேட்டுக்கிற அடுத்த வாரம் நிச்சயமா வருவாங்க.